ஊழலை ஒழிப்போம், புதிய அரசியல் தருவேன்னு சொன்ன நடிகர் விஜய் இன்னைக்கு எங்க இருக்காரு தெரியுமா? பாஜக நியமிச்ச அதிகாரி சாய்குமாரோட நிழல்ல இருக்காரு. நகராட்சி துறை செயலாளர் ககன்தீப் சிங் மழைக்கால வெள்ள பிரச்சனை பத்தி பேசணும்னு டைம் கேட்டா என்கிட்ட வராதீங்க சாய்குமார்ட்ட போங்கன்னு விரட்டாராம விஜயோட பிஏ. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளையும் கல்லூரி மாணவர்களே விஷயத்திலையும் கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சுற்றறிக்கை விட்டு அதுக்காக பல்பு வாங்கின விஜயோட கோஷ்டி இங்க கொண்டு வர நினைக்கிற மாற்று அரசியல் தான் என்ன? சினிமா டைலாக் பேசி மாஸ் காட்டுறதுக்கு பேரு அரசியல் இல்ல. அதிகார வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கும் பயப்படாம நிக்கிறதுக்கு பேரு தான் அரசியல். சாய்குமாரோட கைப்பாவே செயல்படுற நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்க போறீங்களா? மக்கள் உங்களை நம்பினதுக்கு நல்லா செஞ்சு விட்டீங்க பாஸ். இந்த செய்திகள் குறித்து தான் வீடியோல வந்து பேசி இருக்கிறேன். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தமிழ்நாட்டு ஆள போறோம், மாற்று அரசியல் தரப்போறோம், சினிமா பஞ்சடையால் பேசிட்டு ஆட்சிக்கு வந்த விஜயோட அசல் முகமூடி இப்ப மொத்தமா கழுண்டு விழுந்துடுச்சு. ஒரு பக்கம் வெத்து ரீல்ஸ் அரசியல் பண்றது நம்ம ஒன்றிய படமா நரேந்திராவுக்கு டஃப் கொடுக்கிற விதமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சிஎம் விஜய். பிஎம் கனவுல நார்த்ல இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய கைக்கூலிகளுக்கு சில்லறையை வாரி கொடுத்து தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்களும் நமக்கு ஒரு ரீல்ஸுக்கு 70,000 60,000 வருதுன்னு சொல்லிட்டு டப்பு நல்லா சேருதுறான்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்காக வந்துட்டு ஒத்து ஊதிட்டு இருக்காங்க நார்த்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ். அதுலயும் குறிப்பா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கே டஃப் கொடுக்கிற ஒரே ஆளு விஜய் தான். இவர் தான் அடுத்த பிஎம்மா இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு பல நூறு கோடி ரூபாய வந்துட்டு சில்லறையா செதற அடிச்சு விஜய்க்காக ரீல்ஸ் போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னைக்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வந்த உடனே ஓடோடி போய் நல்லா விசாரிச்சுட்டு ஒரே நைட்ல டீலிமிட்டேஷன் விவகாரத்துல சத்தம் இல்லாம அமித்ஷா கிட்ட சரணடைஞ்சிட்டாரு சாஷ்டாங்கமா விழுந்து மிஸ்டர் விஜய். இங்கதான் விஜய் மற்றும் அமித்ஷா கூட்டணிக்கு நம்ம வைக்கிற முக்கியமான கேள்வி. நம்ம சிஎம் விஜய்க்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக சட்டமன்றத்துல தீர்மானத்தை போட்டுட்டு அமித்ஷாவை பார்த்த அடுத்த நிமிஷமே ஐயா எங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிளேட் அப்படியே மாத்திட்டீங்களே, இதுதான் உங்களுடைய கொள்கை லட்சணமா? இல்ல டெல்லி ஆட்டு விக்கிற கயிறை பிடிச்சி ஆடுற பொம்மையா நீங்க? அமித்ஷாவுக்கு நம்ம கேட்கறது என்னன்னா, ராகுல் காந்திக்கு போக வேண்டிய எதிர்கட்சி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல முற்போக்கு சிந்தனை முற்போக்கு அரசியல் சிதைக்கிறதுக்காகவும் அழிக்கிறதுக்காகவும் விஜய உங்களோட பிளான் பி ட்ரோஜன் ஹார்ஸா பயன்படுத்த ரெடி ஆயிட்டீங்களா பாஸ்? வாட் இஸ் த டபுள் கேம் மேன்? டெல்லியில ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களை வச்சு பிரதமர் விஜய்னு ரீல்ஸ் சுத்துறீங்களே, இங்க கோட்டையில ஆர்எஸ்எஸ் நியமிச்ச அதிகாரி சாய்குமார் பேச்சு கேட்டு ஆடுறீங்க. ஆர் யூ எ சிஎம் ஆர் ஜஸ்ட் எ பிஆர் பம்பட் ஆஃப் பிஜேபி? ஜியோக்கார ₹1 ஏத்துனா கூட தமிழ்நாட்டை விட்டு விரட்டி வேணும். பெண்கள் மேல கை வச்சா என்கவுண்டர் தான் பண்ணுவேன். இப்படி வட மாநிலங்கள்ல விஜய் பிஆர் டீமும் ஆர்எஸ்எஸ் ஐடி செல்லும் சேர்ந்து பரப்புற இந்த பொய்யை எல்லாம் பார்த்தா உண்மையிலே சிரிப்பு தான் வருது. இதுக்கெல்லாம் ரீல்ஸுக்கு ₹75,000. தமிழ்நாடு மக்களை கொஞ்சமா மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொன்ன ஒருத்தரை நம்பி ஓட்டு போட்டீங்களே, இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்க கம்யூனிஸ்டுகளையும் கல்லூரி மாணவர்களையும் கரப்பான் பூச்சி தீவிரவாதின்னு கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. கரப்பாம்பூச்சி தீவிரவாதின்னு கணக்கெடுக்க சொல்லி பாஜக நியமிச்ச அதிகாரி உத்தரவு போட அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு ஒருத்தர். கொள்கை பிடிப்புள்ள தலைவனை தேர்ந்தெடுக்காம சினிமா பிரம்மாண்டத்தை நம்பி ஏமாந்த நாம தான் இன்னைக்கு முட்டாள நின்றுட்டு இருக்கோம். நகராட்சி துறை செயலாளர் ககன்தீப் பேடி மழைக்காலம் வருது, மக்களுக்கு வெள்ள பிரச்சனை வராம தடுக்க நம்ம முதலமைச்சரை தான் பார்க்கணும்னு விஜய் அவர்கள் அனுமதி கேட்க இது விஷயமா தலைமைச் செயலாளர் சாய்குமார்ட்ட பேசுங்கன்னு சொல்லி விரட்டப்பட்டிருக்கிறாங்க. மழை வெள்ளத்துல சாமானிய மக்கள் தவிக்கும் போது அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் அதிகாரிகளுக்கு அப்பாயின்மெண்டே தராம ஒளிஞ்சுதான் வாழ்றாரு. இதுக்கு பேர் தான் ஆட்சியா? இதோட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அமித்ஷா போட்ட மாஸ்டர் பிளான் படி கேரளாவில் வந்துட்டு நடிகர் தேவன் மற்றும் நடிகை பிரியங்கா போன்ற பாஜக நபர்கள் அவசரமா தாவேக்கால இணையறாங்க. அமித்ஷா போட்ட மாஸ்டர் பிளான் படி தென்னிந்தியாவில காங்கிரஸ் வளர விடாம தடுக்கவும் பாஜகவோட திமாக்கி நக்சல் அஜெண்டாவை செயல்படுத்தவும் ஒரு சூப்பர் சிஎம் விஜய்க்கு மேல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த சூப்பர் சிஎம் யாருன்னா இந்த சாய்குமார் தான்.
இப்ப சமீபத்துல வெளியே வந்திருக்க மாஸ் ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளவு நாள் நாங்க தாவேகா கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிட்டு தாவேகா கூட்டணியில இனிமேல் தொடருவோம் அப்படின்னு சொன்ன திருமாவுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு விஜய் தரப்புல இருந்து ஒரு வாழ்த்து கூட போகலையாம். மனுஸ்மிருதி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜகவோட எதிர்ப்புன்னு பேசுற கூட்டணி கட்சிகளை கழட்டி விட்டுட்டு இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணியை உடைச்சி சத்தமே இல்லாம பாஜகவோட பி டீமாக தாவேகாவை மாத்துறதுக்கு தாவேகாவை மாத்த பின்னணியில ஒரு பெரிய டீலிங்கே முடிஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்களுக்கும் அமித்ஷா கூட்டணிக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டை ஆள போறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயா இல்ல பாஜகவால் நியமிக்கப்பட்ட சாய்குமாரா? கம்யூனிஸ்டுகளையும் மாணவர்களையும் விடாம கணக்கெடுக்க சொல்லி சுற்றறிக்கை விட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க என்ன பயம்? ராகுல் காந்தி பிரதமராக்க உதவுவோம்னு சொல்லிட்டு இப்போ டெல்லி பிஆர் மூலமா விஜய் தான் அடுத்த பிஎம்னு ஆசை காட்டுறது யாரோட செயல்? பாஜகவோட பேரை கூட தமிழ்நாட்டுல உச்சரிக்க பயப்படும் விஜய் எப்படி தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை பாதுகாக்க நினைப்பாரு? சினிமாவோட டயலாக் பேசி மாஸ் காட்டுறதுக்கு பேர்லாம் அரசியல் இல்ல பாஸ். டெல்லி சூடு தணிஞ்சு தண்ணி ஊத்தும் போதுதான் மழை பெய்யுன்ற மாதிரி அதிகாரிகளோட கைப்பாவியா வாழ்றதுக்கு பேரு அரசியல் இல்ல. தோழர்களை, தமிழ்நாட்டை உண்மையிலேயே ஆள்வது முதலமைச்சர் விஜயா இல்ல அதிகார மையமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவுங்க தோழர்களை. மீண்டும் இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. உனக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்? மரியாதைன்றது கெஞ்சி பிச்சை எடுத்து வாங்குறதா? மரியாதை என்பது நம் நடந்துக்கிற முறையில நம்முடைய செயல் திட்டங்கள் வடிவத்துல மக்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் மரியாதை. கெஞ்சி பிச்சை எடுத்தா அதுக்கு பேர் மரியாதை இல்லை. இப்ப அதுதான் அங்க நடக்குது. நீ ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்க, நீ பேப்பர் ஒட்டி போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி பிளாக் டிக்கெட் வித்து நீ உள்ள வந்திருக்க, உனக்கு வருத்தம் இருக்கும். எங்களுக்கு என்ன வருத்தம்? நாங்க ஏன் கும்பிடணும்? இல்ல கும்புற அளவுக்கு அவர் என்ன கிழிச்சாரு? இதானே